சின்ன சுழி, அரைவட்டம், கிடைக்கோடு, நெடுங்கோடு இப்படி உருவாகுது. மற்ற எழுத்துக்களும் இதே மாதிரி பல்வேறு விதமாக உருவாகிறது. ஆனால் முதல் எழுத்து ஆண் ஏன் சொல்கிறோம்? அகர முதல் எழுத்துலாம்னு இந்த 4 விதம் இருக்கு பாருங்க. சுழி, சிறுவட்டம் அல்லது அரைவட்டம், நெடுங்கோடு, கிடைக்கோடு. இதை வச்சு மற்ற எல்லா எழுத்துக்களும் எழுதி விடலாம். இந்த வரி வடிவத்திலே மற்ற எல்லா எழுத்துக்களும் உருவாக்கி விடலாம். ஆகவே தான் என்ன சொல்றாரு அவரு? அகர முதல்ல எழுத்துலாம். அந்த எழுத்துல மட்டும் முதலா இருக்கா. அப்போ பேசுறதுல எப்படி முதலா வருது அது தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது பேச்சு வடிவம், ஒலி வடிவத்துல வேற எப்படி இல்லை. ஒலி எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல எப்படி முதலா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எழுத்து எப்படி உருவாகுதுன்றது இலக்கணம் மூலமா நினைச்சுக்கலாம். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர்னு இருக்காரு. அவரு பிறப்பிடம் முயற்சி, அதாவது அதிகாரத்துல இலக்கண சொல்லதிகாரத்துல பிறப்பிடம் முயற்சியில ஒரு பாடல் மூலமாக அதை விளக்குறாரு. அதை நம்ம பார்ப்போம். அதாவது இலக்கணம்னா வேற ஒன்றும் இல்லை, மொழிக்கான கட்டமைப்பு. தமிழ் இலக்கணங்கள் பல உண்டு. அகத்தியர் முதல்ல சொன்னார், அகத்தியம் சொல்றாங்க. அந்த பதிவிட்ட இது இல்லை, பதிவு இல்லை நம்மகிட்ட. ஆனால் அகத்தியம் தான் முதல் இலக்கண நூல்னு சொல்றாங்க. அதற்கான பதிவு நம்ம இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் தொல்காப்பியம், அதே போல நன்னூல், இது போல பல நூல்கள் உண்டு. நன்னூல் என்பது மிக சிறப்பானது. தமிழில் தொல்காப்பியம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஆனால் நன்னூல் அதுலேயும் சிறப்புகள் நிறைய உண்டு. அதில் அவர் எப்படி எழுத்து உருவாகுதுன்னு நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் சொல்றாரு. எப்படி உருவாகுது? நிறைவுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்குட்டிதழ் இதழ்னா பல்லெண்ண தொழிலின் வெவ்வேறு எழுத்தொலி யாய்வரல் பிறப்பு. எப்படி வருதுன்ற எழுத்து? நிறைவுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப. அதாவது எங்க உருவாகுது தெரியுமா? அதாவது எழுத்து, அதாவது மூலாதாரம் சொல்லுவாங்க. வயிற்றுக்கு கீழே இருக்கு பாருங்க. மூலாதாரத்து மூந்தெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்துன்னு சொல்றாங்க பாருங்க ஔவையார், விநாயகர் அகவல். அந்த மாதிரி மூலாதாரத்து மூன்றெழு கணல் காலால் எழுப்பும் கருத்தறி வித்து. நான் அப்படிதான் கேட்டேன் என்னுடைய மாணவனை. அது என்னடா காலால் எழுப்பும் கருத்துன்னு சொல்றாங்க ஔவையார்னு கேட்டால் அவன் சொல்றான், காலால் எழுப்பும் கருத்துன்னா என்னடான்னா, நாங்கள் தூங்கினே இருப்போம், எங்க அம்மா காலால் வச்சு காலில் எழுப்புவாங்க, அதான் காலால் எழுப்பும் கருத்துன்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. கால் என்பது காற்றுன்னு அர்த்தம். அதுதான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அர்த்தம். காற்றின் மூலமாக எழுத்துக்களை சொற்களை எழுப்புன்ற விதங்களைன்னு அர்த்தம். கால் என்பது அதாவது காற்று. அது மாதிரி நிறைவுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழுமணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்குற்றிதழ்னா பல்லெண்ண தொழிலின் வெவ்வேறு எழுத்தொலி ஆய்வரல் பிறப்பு. மூலாதாரத்திலிருந்து உயிர், அதாவது எழுத்து உருவாகி மேலே எங்கே வரும்? உரம். நெஞ்சுரம் இருக்கான்னு கேட்டோம்ல. நெஞ்சு உரம் தானே, அதாவது மார்பு